வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு குடுக்குற மாரி, இல்ல அதுக்கான உணவு குடுக்குற மாரி வாய்ப்பு இருந்தா அத குடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். அதுக்கு நம்மளால முடியும் அப்டின்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா, அவங்க நம்மளோட பாதி. அதனால நம்ம குடும்பத்த விட்டுட்டு வெளியில எதையும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில ஓடுனா, கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, அ ஒரு அன்பு இல்லாம, ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைன்ல இதுதான். ஸோ ஓவராலா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வராரு? நம்ம என்ன பண்ணிக்கிட்டா இந்த குரு பெயர்ச்சிய நமக்கு ஏத்த மாரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பெயர்ச்சியில அடுத்து பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே! ஆ ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம். இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லப்போனா, பல இடத்துல அடி வாங்கினேன், மிதி வாங்கினேன், கடி வாங்கினேன். என்னென்னமோ பண்ணேன். ஆனாலும் எதுவுமே பண்ண முடியல. அப்படின்ட்டு ஒரு விரக்தியோட உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிருப்பீங்க. ஏன்னா கேது இதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சுட்டு போனது அந்த மாரி. ஸோ, அதுல கண்டிப்பா வந்து பாடம் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா எல்லாரும் ஒண்ணு தானே. ஸோ, இப்போ குரு என்ன பண்ண போறனா, ரொம்ப 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 இந்த எனர்ஜிய வந்து பாசிட்டிவிட்டா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நெறைய விஷயம் பண்ணியிருப்போம். ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கும். இல்ல அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டைம்ல எமோஷனலா நீங்க வந்து மனசுல அதாவது மனசாட்சிப்படி உண்மையா நெறைய விஷயம் பண்ணியிருப்பீங்கல்ல. வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போணும். அது எல்லாமே இப்ப உங்களுக்கு பாசிட்டிவா மாறதுக்கான சான்ஸ் அந்த எனர்ஜி திரும்பிடுச்சு. ஸோ திரும்பவும் நீங்க அத வந்து உங்களோட கடமைய நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான பெனிஃபிட் ஆன் தி வே. இதுலன்னா எது மூலியமா வரும்? ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணும். ஒரு குரூப் பில்ட் பண்ணும். இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு. ஏதோ ஒரு சர்க்கிள் நீங்க பில்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பில்ட் பண்ற ஒரு ஐடியா முன்னாடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இப்ப அந்த ஐடியாவ அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு, அது கம்யூனிட்டியா இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு டீம் சம்திங் ஏதோ ஒண்ணு. இதுல அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அது மூலியமா உங்களுக்கான ஒரு கெயின் கிடைக்கும். அதுலருந்து ஒரு பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும். இன்னும் இதுல மெயினா சொல்லணும்னா, ஃபியூச்சர் விசன். நீங்க ஃபியூச்சர் பத்தி என்ன பிளான் பண்ண போறீங்க? ஃபியூச்சர்ல இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் இந்த டைமோட ஒரு மெயினான ஒரு ஒரு குரு சொன்ன ஒரு விஷயம். இப்போ ரொம்ப ஒரு ஹியூமனிட்டியோட திங்கிங்க கொண்டு வரணும். எந்த விஷயம் பண்ணாலும். எமோஷனலா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றீங்க. ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும்போது, அது எமோஷனலா பண்ணியிருக்கும்போது, அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். எமோஷனல்னா மனசளவுல கனெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு ரொம்ப அது புடிச்ச விஷயம் பண்றீங்க. இதெல்லாம் நான் எனக்கு பிடிக்காம பண்றது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து நோட் பண்ணிக்கங்க. பிடிச்சு பண்றோம். இந்த விஷயம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத பண்ணிட்டே தான் இருந்தேன். அதுல எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வரல. பட் ஸ்டில் நான் பண்ணேன் அப்படின்றப்ப, இப்போ அத அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது, அதோட பெனிஃபிட் இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மாற்றமா தான் நம்ம பார்க்கணும். கொண்டு வரணும். அது மாற்றத்த நமக்குள்ள நம்ம தான் கொண்டு வரணும். இந்த டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது, நீங்க லாங் டர்ம் தொலைநோக்கு பார்வையோட என்ன ஒரு கோல் வச்சிருக்கீங்க? என்ன ஒரு ஆசை இருக்கு? அது பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கான ஒர்க்க தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றது. ஒரு கனெக்ஷன்ஸ். இங்க வந்து போயிட்டு கேட்டா ஒருத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மாரி கனெக்ஷன் பில்ட் பண்றது. அது அகைன் மனசாட்சிக்கு நேர்மையா பண்ணும்போது, இன்னும் ரொம்ப ஒரு ஃபேவரபிளா வந்து முடியும். இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பண்ணியிருக்கலாம். இப்போ மனசாட்சி அப்படிங்கிறத பார்த்து பண்ணும்போது, ரொம்ப ஃபேவரபிளா வந்து நிக்கும். ஆனா இந்த டைம்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எமோஷனலா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அ கூட இருக்கவங்க வந்து பரவால்ல நீ இது பண்ண, அது பண்ற அப்படின்னு சொன்னா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு மனசு அமைதியா இருக்குன்னா, அத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து மத்தவங்க சொன்னா தான் நீ கரெக்ட்டா பண்ற அப்படிலாம் கிடையாது. உன் மனசாட்சி கேட்டு பார்த்தாலே தெரியும். நீ கரெக்ட்டா பண்றியா? நேர்மையா பண்ணா உன் மனசாட்சி சொல்லும். அதனால வேணும் தான் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களோட கமெண்ட் வேணும். அது எல்லாமே ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு, முடிவ உங்க லைஃப்ல நீங்க உங்களோட அனுபவத்தோட கம்பேர் பண்ணி, முடிவ உங்க மனசுக்குள்ள இருந்து நீங்க எடுக்கணும். மத்தவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க வந்து வாழ்க்கையில எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. இந்த டைம்ல வந்து கொலாபரேஷன்ஸ் ஒரு ஃபியூச்சர் கிரியேட் பண்றோம்னா, ஒரு கொலாபரேஷனோட ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி, ஒரு ஃபியூச்சர நல்லா டெவலப் பண்ணலாம். மேபி ஒரு
இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஐடியா இருந்துச்சு. இப்ப அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனா, அந்த பிசினஸ் ரிலேட்டடா யாராச்சும் உங்களுக்கு கிரியேட் பார்த்து ட்ரை பண்ணுங்க. பார்க்க மீட் பண்ணுங்க. இல்ல அவங்கள வச்சு அடுத்து கொலாபரேஷன் பண்ணிட்டு நான் லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு பிளான் இருக்குன்னா, தாராளமா இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த டைம் வந்து வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. உங்க ஃபியூச்சர் நீங்க செட் பண்றது தான் இருக்க போகுது. உங்களோட எதிர்காலம் இப்போ உங்க கையில இருக்கு. நீங்க கரெக்ட்டா அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க டெடிகேஷன் போட்டு ஒர்க் பண்ணுங்க. நல்லா அதுக்கான ஒர்க்க நீங்க கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா ரொம்ப, 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 ரொம்ப பிரைட்டா பிளெஸ்ஸிங்ஸா இருக்கும். இதுல குரு வந்து எமோஷனலா ஒரு விஷயம் நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணும்போது, அதோட குருவோட சப்போர்ட், பிளெஸ்ஸிங்ஸ் நெறையவே இருக்கு. சும்மா நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணக்கூடாது. அதனால குருவோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு அந்த இதுல தான் பண்ணணும். இன்னொன்னு வந்து இதுல யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்க. உங்களோட லாங் டெர்ம் கோல்க்கு ஒரு ஃபியூச்சர் விஷனுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ண குருவா இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட உங்க மனசுல இருந்து ஒரு மரியாதை, ஒரு கிராட்டிட்யூட் காமிக்கணும். ஓகே. இவங்க எனக்கு இத ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை நடந்துக்கணுமோ, அந்த அளவுக்கு மரியாதை நடந்துக்கிட்டு, அவங்களுக்கான மரியாதையும் குடுக்கணும். மேபி அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாம, உங்களால அவங்களுக்கு ஏதாச்சும் குடுக்க முடியும் அப்படின்னா, அதையும் குடுக்கணும் இந்த டைம்ல. இதுக்கு முன்னாடி ஒரு தனிமை இருந்திருக்கும். எல்லாமே தனியாவே பண்ணியிருப்பீங்க. எல்லாமே நான் பண்ணணும். தனியா தான் பண்ணணும்னு எனக்கு விதி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த எந்த ஒரு உதவியும் கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உதவி கேட்டு உங்களுக்குன்னு ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணி பண்ணணும். அதுதான் இப்போ வந்து குரு உங்களுக்கு சொல்ல வர்றது. இதுல 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையில வரும்போது, உங்களோட 3, 7, 9ஆம் வீட்ட வந்து குரு பார்ப்பாரு. அப்படிங்கிறப்போ கம்யூனிகேஷன் உங்களோட பேச்சுனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்த உங்க வாழ்க்கையில உங்களால உருவாக்க முடியும். அது சொசைட்டினால கூட இருக்கலாம். நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு எமோஷனலா ஒரு எஃபோர்ட் போடுறீங்க. உங்க மனசளவுல வந்து நான் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆறுதல பண்றேன் அப்படிங்கிறப்போ, அந்த எஃபோர்ட்டுக்கான ரிவார்ட் ரொம்ப நல்லாருக்கும். சொசைட்டி ரிலேட்டட் அதாவது வெளியில இருந்து வர ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் பார்ட்னர் அது எல்லாமே ஒரு சோல்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இவங்க அந்த மாரி கனெக்ட் ஆகும்போது, இவங்க என் லைஃப்ல வந்து ஒரு டெஸ்டினி ஒரு நல்லதுக்கு தான் என் லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்றது இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு லைஃப்ல பார்ட்னர்ன்னு கூட வச்சுக்கலாம். பார்ட்னர் இன் த சென்ஸ் லவர், மேபி ஸ்பௌஸ், அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி கூட இருக்கவங்க. அ அந்த இதுல வரும்போது, அவங்க எல்லாருமே வந்து ஒரு லைஃப்ல ஒரு அர்த்தத்த உருவாக்கி குடுத்துட்டு போவாங்க. ஒரு அர்த்தமுள்ளதா உங்கள உணர வைப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு கொலாபரேஷன், ஒரு ஆடியன்ஸ் நல்லா பில்ட் பண்றது, சோசியல் மூவ்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறது, அது ஒரு என்ஜிஓவா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் லாங் டெர்ம் கோல் நம்ம வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல சப்போர்ட் வந்து ஒரு குரூப்ல இருந்து கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி பில்ட் பண்றீங்க, அதுலருந்து சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பஸ் இல்ல மெடிடேஷன் ஏதோ ஒரு இதுல ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க் உங்க ஒர்க்கே ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் அப்படின்னா, அதுலருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த டைம் வந்து அ கொலாபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மத்தவங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணலாம். அது எந்த கஷ்டம் பண விஷயம் மட்டும் இல்ல. பணம் முடிஞ்சா பண்ணுங்க. முடியலன்னா இல்லைன்னு சொல்லிருங்க. உங்க டைம் குடுக்குறது கூட வந்து ஒரு சர்வீஸ் மாரி தான். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க போய் நிக்கிறது கூட ஒரு சர்வீஸ் தான். அத பண்ண முடிஞ்சா கூட பண்ணுங்க. அதுவும் வந்து ரொம்ப வந்து இந்த எனர்ஜிய யூஸ் பண்ணிக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. அ கம்யூனிட்டீஸ் பில்ட் பண்றது. நீங்க ஒரு நல்லதுக்கு ஒரு குரூப்ப உருவாக்கணும். ஒரு ஒரு தலைவன் ஒரு குரூப்ப உருவாக்குனா, ஒரு நல்லதுக்கு உருவாக்குவான்ல. இவங்கனால இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த நல்லதுக்காக நான் உருவாக்குறேன் அப்படின்னு. அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு உருவாக்குறது ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுல லாங் டர்மா பார்க்கும்போது ஃபியூச்சர் எந்த அளவுக்கு வெளியில இருக்க பீப்பிள் கூட ஒரு அலைன்டா ஒரு ஒர்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க ஃபியூச்சர் வந்து பிரைட்டா டெவலப் ஆகும். ஸோ இதுல ஃபேமிலி அதாவது ஒரு பேட்டர்ன் ஒரு கர்மா இல்ல எப்படினாலும் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. கன்னிராசில மெஜாரிட்டி ஒரு பெரும்பான்மையான ஒரு கன்னிராசிக்கு என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நாள் அப்படின்னா, ஒரு அப்ரூவலுக்காக ஓவர் ஒர்க்கிங் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தா வந்து என்ன வந்து ஓகே நீ நல்லா ஒர்க் பண்ற, சூப்பர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாரி ஓடிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ஷன் காதல் விஷயத்துல வந்து இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இதுதான் இது. இப்படி இருந்தா தான் நான் வந்து இது பண்ணுவேன். இதெல்லாம் என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப என்னன்னா ஒரு கடல்லயே இல்லையா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு
பரவால்ல 10 பாயிண்ட்ல 7 பாயிண்ட் டிக் ஆனாலே போதும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. லவ்லாம் இன்கேஸ் லவ் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது. நீங்க எதிர்பார்க்க மாரி லவ்லாம் வேணும்னா, ஆர்டர் குடுத்து ஜப்பான்லருந்து பொம்மையா செஞ்சு தான் இறக்கணும். அதனால ஓகே. பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். காதல் இன்கேஸ் லவ் ரிலேட்டடா ஒரு இந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்சைட்டி இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன என்ன அது உங்களோட கடமையா கூட இருக்காது. இருந்தாலும் இது என்னோட கடமை நான் பண்ணுவேன்னு அது ரிலேட்டடா ஒரு ஆங்சைட்டி இருந்துட்டு இருக்கும். ஸோ அத வந்து இந்த டைம்ல என்னன்னு பார்த்து சரி அத விட்டு விலகி வர்றது ரொம்ப நல்லது. இந்த டைம்ல வந்து இதுக்கு முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அ நீ இப்படிதான் இல்ல, நீ இதுக்கெல்லாம் லாயக்கு இல்ல. இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் பண்ற மாரி, இல்ல உங்களே உங்கள இது டவுட் பண்ண ஒரு கேள்வி கேள்வி கேட்கறது, இல்ல நீ பண்றது தப்பு அப்படின்னு உங்களே ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப நோட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஒர்த்த காமிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இதுல நீ வந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். இப்ப தேவையில்ல. உங்களோட ஒர்த்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் தெரியணும். வேற மத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக சோறு தண்ணி இல்லாம மாடு மாரி உழைச்சுக்கிட்டே இருக்கணுன்ட்டு இல்ல. இந்த டைம்ல அத மாத்திக்க ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அ இதுல எங்க நோட் பண்ணலாம் அப்டின்னா, வேற மத்தவங்கள கஷ்டப்படுத்திறோமோ அப்டின்னு பயம் திரும்ப திரும்ப வருதுன்னா, அப்ப அத நோட் பண்ணும். அது வந்து சரி பண்ணும். இது அந்த அந்த பிரச்சனை நமக்கு இருக்கு சரி பண்ணணும் அப்டின்னு சொல்லி, அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் நீங்க விட்ட குறை, தொட்ட குறை யாராச்சும் உங்கள ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இல்ல அதனால இல்ல திரும்ப வருவாங்க. இல்ல நான் உன்ன ஏமாத்திட்டேன். இப்போ இது என் கூட இருந்துக்கோ. இல்ல என்ன மன்னிச்சுரு. இல்ல அந்த மாரி கேட்கறதா இருக்கலாம். இல்ல நீங்க அவங்கள ஏமாத்திருக்கலாம். இப்ப திரும்ப போய் அத கன்வின்ஸ் பண்றது அந்த மாரி வருது அப்டின்னா, அது கர்மா மாரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துருந்தீங்க. ஏன்னா, நட்பும் வந்து ஒரு கர்மாவா தான் வந்து நிக்குது. ஏன்னா கேது வந்து கேதுவோட போன வருஷம் 2025ல கேது அடுத்து சிம்மத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரையும் என்ன பாடுபட்டுட்டீங்கன்னு தெரியும். அதனால யார உள்ள விடணும், யார உள்ள விடக்கூடாதுங்கிறத பார்த்து இருக்க வேண்டியது இந்த டைம்ல. விட்டகுறை, தொட்டகுறைலாம் இருக்குன்னா, மன்னிச்சிடுங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருங்க. தேவையில்ல. புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கலாம். அதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாக்கிக்கலாம். அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒரு கம்யூனிட்டியாவும் நம்ம வச்சுக்கணும். நம்மளோட லைஃப்ல நல்ல நல்ல விஷயம் பண்றதுக்காகவும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கஷ்டம் குடுக்குது, இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அது திரும்ப லைஃப்ல எடுத்துக்க வேணாம். அ உங்க சார்ந்து இருக்கவங்க ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றீங்கன்னா, அதுல யாருக்கோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்டின்னா, உங்களால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுது, ஏதோ ஒண்ணு பண்ண முடியுதுன்னா, அத பண்றது நல்லது. ஒரு விஷயம் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றீங்க, ஒரு குரூப் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஒரு கம்பெனி நடத்துறீங்க, இல்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு கொலாபரேஷன் ஏதோ ஒரு விஷயம் உங்க ஒர்க் ரிலேட்டடா வரப்போ, அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா, அது உங்களுக்கு தெரியுதுன்னா, உங்களால அத சால்வ் பண்ண முடிஞ்சா, சரி பண்ண முடிஞ்சா, சரி பண்ண ஹெல்ப் பண்றது நல்லது. அண்ட் சரி பண்ண முடியல அப்டின்னா, "சாரிங்க என்னால முடியல" அப்டின்னு சொல்லிட்டு போயிறது. ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசி. பாத்துக்கங்க. இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு அன்புக்கு தகுதியானவங்க. நீங்க போயிட்டு அத ஃபிக்ஸ் பண்ணி, அ எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இல்ல நான் அந்த அர்த்தத்துல இது சொன்னேன் அப்படின்னு உங்கள நீங்களே திரும்ப திரும்ப சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, லவ்லாம் வந்து லவ் இல்ல. நீங்க வந்து ஒரு ட்ரூ லவ்வுக்கான ஒரு டிசர்வான ஆளு. இந்த டைம்ல நீங்க இத பார்த்து உங்களோட அகைன் நீங்க பண்ண வேண்டிய ஒர்க்க பண்ணிட்டு இருங்க. ஆனா எது எதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேட்டர்னா, கர்மாவா சொல்லியிருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா, உங்களுக்கான லவ் உங்கள தேடி வரும். இதுல இன்னும் 2, 3 விஷயம் நோட் பண்ணணும்னா, பர்ன் அவுட் ஆகுறது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போது, ஐயோ! முடியல அப்டின்ட்டு விட்டு போறது. அதுக்கப்புறம் வெளியில என்ன சொல்லுவாங்களோ, சமூகம் என்ன பேசுமோ, சொசைட்டி ஆங்சைட்டி அந்த மாரிலாம் ஃபீல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப மத்தவங்களுக்கு ரொம்ப போய் உதவி பண்ணக்கூடாது. அந்த நீங்க திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து திரும்ப நீங்க கர்மாவ திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அத கொஞ்சம் பார்த்துக்கணும். எனர்ஜிய இன்னும் பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அந்த மாரினா என்ன பண்ணலாம்னா, வாலண்டியர் பண்ணலாம். பவுண்டரீஸோட. அதாவது உங்களோட லிமிட்டோட ஒரு நல்லது பண்ணணும். லிமிட்ட தாண்டி நல்லது பண்ணக்கூடாது. மீனத்துக்கு சொன்ன மாரி, எங்க கோடு போடணுமோ, அங்க கோடு போட்டு இவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் பண்ணணும். வாலண்டியருக்குமே அதான். ஏதோ ஒரு இடத்துக்கு வாலண்டியர் பண்ண போறீங்க. ஒரு என்ஜிஓ வாலண்டியர் பண்ண போறீங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. 3 மணி நேரம் ஒரு வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா, 3 மணி நேரம் பார்த்தா போதும். 6 மணி நேரம் பார்த்து உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்க வேணாம். சொல்லிட்டு இல்லைங்க இவ்வளோ வேலை முடியும்ன்னு சொல்லிட்டு வந்துரலாம். பண்ணணும். பண் பண் பண்ண அவாய்ட் பண்ண முடியாது. பண்ணிட்டு அதுக்காக உங்கள டெடிகேட் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவு பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நம்பி ஒரு விஷயம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க.
அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைன்ல சொல்லணும்னா, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. நெட்வொர்க் கிரியேட் பண்ணுங்க. அதுலருந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா வரும். நீங்க யாரு? எங்கருந்து வந்தீங்க? நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் இது. இது சர்வீஸ். கண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. 4 பேத்துக்கு நல்லது பண்ணுங்க. உங்கள கஷ்டப்படுத்திட்டு நல்லது பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதுல நான் என்ன மாரி கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம்? நான் என்ன மாரி ஒர்க் பண்ணலாம்? இல்ல அ லைக் என் லைஃப்ல அது என்னதான் சொல்ல வருது? என்னோட சோல் பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லைஃப்ல அடுத்து இத வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த குரூப் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு என் லைஃப்ப லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்த பார்த்து உங்களுக்கு நான் கிளியரா கைட் பண்றேன். ஆ ஸோ எந்த இடத்துல நீங்க லிமிட்டா இருந்துக்கணும், யாருகிட்ட லிமிட்டா இருந்துக்கணும், எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், எந்த டைம வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா மாத்திக்கணும், நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். ஒரு ஸ்ட்ராங்கா வெளில வாங்க. இன்னும் ரொம்ப இதுவா என்தூசியாஸ்டிக்கா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பி ஹேப்பி. ஜாலியா இருங்க.